அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் சார்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசன்ட் ஃபியூ டேஸாக ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின் பேப்பரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதாவது புகழ்பெற்ற பிராண்டான ஃபேர் அண்ட் லவ்லி வந்து அதனோட பேரை வந்து க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி மாற்றி விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்ருக்கு. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஏன்னா காலகாலமாக பல்வேறு காரணங்களுக்காக வந்து பிராண்டுகள் மாறியிருக்கு. உதாரணமாக வந்து ஒரு காலத்தில் பாப்புலராக இருந்த டூத் பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் பினாக்கா, அது திடீர்னு சடனாக ஒன் ஃபைன் டே பார்த்திங்கன்னா சிபாக்கா அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ இது வந்து நிறைய நடந்திருக்கு. அந்த பேர் மாறும்போது திரும்ப ஒரு பெரிய பப்ளிசிட்டி கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து சற்று மாறுபட்டது. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி வந்து ஏன் க்ளோ அண்ட் லவ்லியாக மாறுச்சு, அதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பெண்களுக்கான ப்ராடக்ட், பெரும்பாலும் ஆண்களும் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு விஷயங்க. பட் ஆண்களுக்குன்னு அவங்க போட்டிருக்க பிராண்டுக்கு பேர் வந்து க்ளோ அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சுருக்காங்க. சரி, சடனாக இந்த பேர் மாற்றம் ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த ஃபேர்னஸ் க்ரீம் அல்லது ஒயிட்னிங் க்ரீம், ஸ்கின் கேர் க்ரீம், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், இதுக்கு எந்த பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு எது பெரிய மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா தான் வந்து மிகப்பெரிய மார்க்கெட். இது அந்த மார்க்கெட்டில் லீடர் அல்லது கிட்டத்தட்ட ஒரு 40% மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர் அண்ட் லவ்லி. இந்த ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறது யூனிலீவரோட ப்ராடக்ட். நம்ம ஊரில் ஹிந்துஸ்தான் லீவர்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட இது கோலோச்சிக்கிட்டு இருக்கிற, பலகாலமாக கோலோச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ ஏஷியான்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவை தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்ற அனைத்து ஆசிய நாடுகளிலுமே வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ப்ராடக்ட் வந்து பெரிய லெவலில் பாப்புலர். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் கூட இந்த ஃபேர் அண்ட் லவ்லி வந்து அவைலபிளாக இருக்கும், கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மொனோப்பலியான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏன் சடனாக இப்போ பேர் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவசியத்தில் தான் மாற்றப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. முதல்ல எப்படின்னா காப்பி ரைட்ஸ்க்காக மாற்றுவாங்க, இல்லை பல்வேறு காரணங்களுக்காக ஏதாவது ஒன்று மாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லி இந்த பேர் மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது கட்டாயத்தின் பேரில். என்ன கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாகவே இதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 வாரங்களில் சிகப்பழகு, அதான் அவங்களோட கேம்பெயினாகவே இருக்கும். இது ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் மகளிர் அமைப்புகள்லாம் என்ன பண்ணாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு தோல் நிறத்தை வச்சு ஒருத்தரை பிரிக்கிறதோ, பெண்களை வந்து காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு உண்டாக்குறதோ, அல்லது அஃபோர்டபிலிட்டி இல்லாத வசதி குறைந்தவர்களை வந்து தூண்டி இதை வாங்க வைக்கிறதோ, இதில் எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல் விமர்சனங்கள், போராட்டங்கள்லாம் கூட நடந்தது உண்டு. ஆனால் அப்போல்லாம் வந்து இதை பற்றி அவங்க பெருசாக அக்கறை எடுத்துக்கல, அதுக்கு பதில் சொன்னாங்க, கண்டுக்கல. ஆனால் இப்போ ஒரு கட்டாயம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சமீப காலத்தில் அமெரிக்காவில் இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற கருப்பர் வந்து அமெரிக்க போலீஸோட கொடுமைப்படுத்துதலால் இறந்த பிறகு ஒரு பெரிய பரபரப்பாச்சு. மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் பல அளவில் வர ஆரம்பிச்சுது. அப்போ வந்து ஒரு கேம்பெயின் பிரச்சாரம் உலகளாவிய நாடுகளில் எப்படி பலபிச்சுனாக்க, பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம்பெயின் வந்து பெரிய லெவலில் பரபரப்பாச்சு. ஸோ இதெல்லாம் ஆகும்போது இந்த ரேஷியல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகளாவிய பேசப்படுகிற பொருளாக மாறும்போது அங்கே வந்து இந்த விஷயம் வந்தது. ஏன்னா இந்த ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் எல்லாமே உங்களை உங்களை வெள்ளையாக்குறேங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லப்பட்ட காரணத்தால் உடனடியாக இந்த
யூனிலீவர், அது குறிப்பாக ஹிந்துஸ்தான் லீவர் என்ன சொல்லிச்சு, இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நிற விஷயங்களை ஆதரிக்கிறவர்கள் கிடையாது, அதனால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய பெயரை மாற்றிடுறோம், ஒரு அதிகபட்சம் சில மாதங்கள் டைம் கொடுங்க அப்படின்னு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு பெரிய லெவலில் ஸ்டாக்கு தயாரித்து வச்சுருவாங்க, எக்கச்சக்கமாக ஒரு கணிசமான குவான்டிட்டி வந்து தயாரித்து வச்சுருவாங்க. அப்போ வந்து டக்குன்னு இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கே மாற்ற முடியாது, அந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் தீரணும், அடுத்த ஒரு திரும்ப வந்து புது பேக்கேஜிங் டிசைன் பண்ணணும், புது பெயரோடு பண்ணணும். இந்த மாதிரி பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிற ஒரு காரணகட்டத்தால் ஒரு ஜூலை வாக்கில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஃபேருங்கிற வார்த்தையை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு விரைவில் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விரைவில் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின் பெரிய அளவில் போட்டுட்ருக்காங்க. ஃபேர் அண்ட் லவ்லி இனிமேல் வந்து க்ளோ அண்ட் லவ்லி அப்படிங்கிற பெயரில் வரும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, பெரிய பெரிய விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களே வந்து ஆண்களுக்காக விட்டிருக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து க்ளோ அண்ட் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற பேரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பெரிய அளவில் வரவேற்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, எங்களுக்கு ப்ராடக்ட் மேலே எந்த கோவம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாங்கள் அதை ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, அட்லீஸ்ட் பேர்லேயே அந்த பேதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் எல்லோரும் இதை பாராட்டியிருக்காங்க. சரி, இவங்க பண்ணதை தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களும் இந்த விஷயத்தை பண்ண தொடங்கியிருக்காங்க. உதாரணமாக வந்து லாரியல் உங்களுக்கு தெரியும், அது ஒரு காஸ்மெட்டிக்ஸ், பாப்புலர் காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ரெஞ்சு பிராண்டு வந்து அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, இனிமே வந்து எங்களோட எந்த ஒரு கேம்பெயின்லையுமே வந்து ஃபேர் அண்ட் ஒயிட் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களோட இணைந்து பார்த்தீங்கன்னாக்க லிப்டன் டீ மற்றும் டோ சோப்பு, இவங்க 2 பேருமே கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஃபேர்னஸ், ஒயிட்னிங் இந்த போன்ற வார்த்தைகள் எங்களுடைய மார்க்கெட்டிங்கில் தப்பி தவறி கூட இடம்பெறாது அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஜான்சன் அண்ட் ஜான்சன், அது ஒரு பாப்புலர் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நாங்கள் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ், அந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமே விற்க மாட்டோம், எங்ககிட்ட அந்த ப்ராடக்டே ட்ராப் பண்ணிவிடும், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமுங்கிற ஒரு விஷயத்தையே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருக்காங்க வந்து. ஸோ ஒரு முதல் முறையாக இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டருங்கிற அந்த பிரச்சாரமும் ஜார்ஜ் ஃப்ளாய்டு சம்பவமும் ஒரு தீப்பொறியாக புறப்பட்டு உலகளாவிய நாடுகளில் இது பல்வேறு நல் விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த நல் விளைவுகளில் இன்னொன்று தான் ஃபேர் அண்ட் லவ்லி க்ளோ அண்ட் லவ்லியாக மாறிய கதை. இது போன்று பிஸ்னஸ் சார்ந்த இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னாக்க டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.